அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு கணக்கில் ஃபஸ்ட்டு சாப்டர் அணிகளும் அணிக்கோவைகளும் அதில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே ஒரு 5 மார்க் பார்த்துட்டோம். இது ரெண்டாவது 5 மார்க். ஸோ கொஷின் கொஞ்சம் பெருசாக இருக்குது, நீங்கள் அப்படியே பார்த்துங்க. நான் அப்படியே ஓரலாக சொல்லிடுறேன். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் ஒரு சிஎஸ்கே வந்து வின் பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட்டு பால் வந்து 6 ரன் அடிக்கணும். ஸோ அந்த லாஸ்ட் பால் போடுறாங்க, பந்து அடிக்கிறாங்க. அந்த பந்து ட்ராவல் ஆகிற பாத்தோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பந்து போய் லாஸ்ட்டில் பவுண்டரி லைன் டச் ஆகிறதுக்கான பாயிண்ட் வந்து 70,0. அதாவது எக்ஸோட வேல்யூ 70 இருந்ததுன்னா ஒயோட வேல்யூ 0. ஸோ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூ 17 அப்ளை பண்ணி ஒயோட வேல்யூ 0 அதிகமாச்சுன்னா அந்த ரன் அவங்க வந்து 6 அடித்து தான் கன்சிடர் பண்ணணும். மேட்ச் வந்து வின் ஆகிடும். ஸோ கொஷின் என்னென்னா, அந்த சிஎஸ்கே மேட்ச்சில் சிஎஸ்கே வந்து வின் ஆயிருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ வின் ஆச்சா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம 17 அப்ளை பண்ணணும். ஆன்சர் ஒயோட ஆன்சர் வந்து 0 அதிகமாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அவ்வளோதான். ஆனால் இங்கே இந்த ஈக்குவேஷனில் ஏபிசி அப்படின்னு 3 வேரியபிள் இருக்குது, ஆர்பிட்டரி வேரியபிள். அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு 3 பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஏபிசியோட வேல்யூ வந்து கிராமர் ரூல் யூஸ் பண்ணி கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கிராமர் ரூல் யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். y is equal to ax² plus bx plus c equal to y நான் பின்னாடி எழுதிக்கிறேன். பாயிண்ட்டு பார்த்தோம்னா 10,8, 20,16, 40,22. 10,8, 20,16, 40,22. ஸோ இந்த 3 பாயிண்ட்டு இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு 10 அப்ளை பண்ணால் என்ன ஆகுது பாருங்கள். 10 ஸ்கொயர் பண்ணால் 100. ஸோ 100a ப்ளஸ் 10b ப்ளஸ் c is equal to ஒயோட வேல்யூ 8. அடுத்து 20 அப்ளை பண்ணும்போது 400a ப்ளஸ் 20b ப்ளஸ் c is equal to 16. அடுத்து 40 அப்ளை பண்ணால் 1600a ப்ளஸ் 40b ப்ளஸ் c is equal to ஒயோட வேல்யூ 22. ஓகே, இப்போ நமக்கு ஒரு 3 ஈக்குவேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த 3 ஈக்குவேஷனில் ஏபிசி இருக்குது. அந்த ஏபிசியோட வேல்யூ வந்து கிராமர் ரூல் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கிராமர் ரூலுக்கு ஃபஸ்ட்டு டெல் கண்டுபிடிக்கணுமா. டெல் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப், இங்கே இருக்கிற கோஎஃபிஷியன்ஸ்லாம் எடுத்து எழுதணும். 100, 400, 1600, 10, 20, 40, 1, 1, 1. சரி. ஸோ இப்போ நம்ம இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு காலமில் 100 காமனாக வெளியே எடுத்துடலாம். செகண்ட் காலமில் 10 காமனாக வெளியே எடுத்துடலாம். ரிமைனிங் என்ன வருது பாருங்கள். 1, 4, 16, இங்கே 1, 2, 4, இங்கே 1, 1, 1. ஸோ இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணிட்டு ஆன்சர். ஆனால் நான் டிட்டர்மினன்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரோவை எதுவும் பண்ணல, அப்படியே வச்சுக்கிறேன். செகண்ட் ரோ இல்லைனா ஃபஸ்ட்டு காலம் எடுத்துக்கலாமா. ஃபஸ்ட்டு காலம் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். 1, 4, 16 அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த செகண்ட் காலம் C2 என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, C1 மைனஸ் C2 மைனஸ் பண்ணுங்கள். 1 மைனஸ் 1 0, 4 மைனஸ் 2 2, 16 மைனஸ் 4 12. அடுத்து C3 என்ன பண்ண போகிறோன்னா, C3 மைனஸ் C1 மைனஸ் பண்ணால் 0, 3, 15. இப்போ நமக்கு ஈக்குவேஷன் சிம்பிளாக ஆகிடுச்சு. டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது 1000 இன்ட்டு 1 இன்ட்டு இதுக்கு மட்டும் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா போதும். இங்கெல்லாம் 0 இருக்கிறதுனால ஆன்சர் 0 ஆகிடும். ஸோ இப்போ 1 இன்ட்டு 30 மைனஸ் 36, 30 மைனஸ் 36. ஸோ 1000 இன்ட்டு மைனஸ் 6. ஸோ இப்போ டெல்லோட வேல்யூ மைனஸ் 6000. ஓகேவா? இப்போது டெல் பி கண்டுபிடிக்கணுமா, சரி டெல் ஏ கண்டுபிடிக்கணுமா. ஸோ டெல் ஏன்னா என்ன. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற இந்த காலத்தில் பதிலாக இந்த வேல்யூ எத்தனை வந்து அப்ளை பண்ணி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது தான் டெல் ஏ. ஸோ இப்போ 8, 16, 22, 10, 20, 40, 1, 1, 1. ஓகே, அகைன் இதில் 10 வெளியே எடுத்துடலாமா, இதில் 2வையும் வெளியே எடுத்துடலாமா. 10ஐயும் 2வையும் வெளியே எடுத்தேன்னா அது பாருங்கள், 2 வெளியே எடுக்கும்போது 4, 8, 11. 10 வெளியே எடுத்தால் 1, 2, 4, 1, 1, 1.
ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து இந்த ரோஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ரோ அப்படியே வச்சுக்கலாம் 4 1 1. செகண்ட் ரோவில் என்ன பண்ணலாம், செகண்ட் ரோ R2 என்ன பண்ணலான்னா R1 எடுக்கலாமா, R2 மைனஸ் R1 எடுக்கலாம். ஸோ மைனஸ் பண்ணி பாருங்கள். 8 மைனஸ் 4 4, 2 மைனஸ் 1 1, 1 மைனஸ் 1 0. அடுத்து R3 மைனஸ் R1 எடுக்கலாம். 11 மைனஸ் 4 7, 4 மைனஸ் 1 3, 1 மைனஸ் 1 0. ஸோ இப்போ நமக்கு இந்த இடம் மட்டும்தான் வேல்யூ இருக்குது, இங்கெல்லாம் 0. ஸோ அப்போ இதுக்கு மட்டும் டிட்டர்மினன்ட் எடுத்தால் போதும். அப்போ 20 இன்ட்டு 7 மைனஸ் 12 மைனஸ் 7 12 மைனஸ் 7 20 இன்ட்டு 5ன்னு வருது. ஆன்சர் 100. ஸோ அப்போ டெல் ஏவோட வேல்யூ 100. del A equal to 100ன்னு கிடச்சிருக்கு. அடுத்து del B. ஸோ del Bயில் என்ன பண்ணுறோம், டெல்லில் B செகண்ட் காலம் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட் காலம் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் 100. மறுபடியும் 100 வெளியே எடுக்க போகிறேன், அதனால் இங்கே எடுத்துக்கிட்டு இங்கே 1 4 16 மட்டும் எழுதிக்கிறேன். அடுத்து செகண்ட் காலமில் 8 16 22 வரணும். 8 16 22 இங்கேயும் வந்து 2 வெளியே எடுத்துடுறேன். அப்போது 4 8 11 வரும். C அப்படியே தான் இருக்கும். ஸோ நான் ஒரு ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிவிட்டேன், நீங்கள் எழுதும்போது கரெக்டாக எழுதிக்கங்க. ஸோ 200 இன்ட்டு, ஸோ அதே போல் R2 என்ன பண்ணலான்னா R2 மைனஸ் R1, R3 என்ன பண்ணலான்னா R3 மைனஸ் R1. ஸோ ஃபஸ்ட்டு காலம் அப்படியே இருக்கட்டும். R2 மைனஸ் R1, 4 மைனஸ் 1 3, 8 மைனஸ் 4 4 0, 16 மைனஸ் 1 15, 11 மைனஸ் 4 7 0. ஸோ அகைன் இந்த 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த 1 மட்டும்தான் இருக்குது. இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தோம்னா 21 மைனஸ் 60, 200 இன்ட்டு மைனஸ் 39. ஓகே. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் 7800. அப்போ டெல் பியோட வேல்யூ 7800 மைனஸ் 7800. அடுத்து ஃபைனலாக del C. ஸோ del C அதே போல் தான், நான் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டுறேன், நீங்கள் எழுதும்போது கரெக்டாக எழுதிக்கங்க. ஸோ 1 1 1 வராது, 1000 வெளியே எடுத்துகிறோம். 2வும் வெளியே எடுத்துடுறோம். 1200, 1 4 16, 1 2 1, ஸோ 1 2 4, அப்புறம் 8 16 12 4 8 11 வரும். ஸோ இந்த del C மட்டும் நான் ஷார்ட்டாக வேகமாக போட்டுடுறேன், நீங்கள் இதை பார்த்துக்குங்க. இதை மைனஸ் பண்ணும்போது 1 அப்படியே இருக்கட்டும், 1 4 16 அப்படியே இருக்கட்டுமா. ஸோ இது மைனஸ் பண்ணோம்னா 0 2 12. ஸோ இது மைனஸ் பண்ணும்போது 4 ஆல் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணுறோம். 4 மைனஸ் 4 0, 16 மைனஸ் 8 8, 64 மைனஸ் 53. ஓகே. ஸோ அப்போ 2000 இன்ட்டு 106 மைனஸ் 12 8 சார் 96. 106 minus 96, 10 into 2000 20,000 வருது. ஓகே. இப்போ del A del B del C இதனுடைய வேல்யூவில் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு A வேணும்னா del A டிவைட் பை del A ஓட வேல்யூ 100 டிவைட் பை மைனஸ் 6000, 100 டிவைட் பை மைனஸ் 6000. B is equal to del B divided by del C is equal to del C divided by del. Del B வந்து minus 7800, இது 20,000. 7800 20,000. ஓகே. இப்போ மைனஸ் 1/6ன்னு வருதா, 20 1/60. இங்கே 20 கேன்சல் பண்ணிடலாம். 6ஆல் கேன்சல் பண்ணோம்னா 1 times 3 மைனஸ் 13 இங்கே மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடுதா, 10. இங்கே 3 zeros அப்படியே கேன்சல் பண்ணிடலாம், மைனஸ் 10/3. ஸோ இதுதான் del ABCயோட வேல்யூ. இப்போ கொஷினில் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். y is equal to ax square plus bx plus c. Y is equal to
ax square plus bx plus c. ஸோ பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 70,0. ஸோ அட் x is equal to 70 ஏபிசியோட வேல்யூ இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏபிசியோட வேல்யூ அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் x equal to 17 அப்ளை பண்ணலாம். y is equal to ஏவோட வேல்யூ minus 1/60 x square, b-ஓட வேல்யூ plus 13/10 x plus c-ஓட வேல்யூ minus 10/3. ஸோ இப்போ x is equal to 17 அப்ளை பண்ணோம்னா minus 1/60 into 70 ஸ்கொயர் பண்ணால் 49,000 plus 13/10 into 70 minus 10/3. ஸோ 0 zeros மட்டும் கேன்சல் பண்ணிக்கிறேன். minus 490 divided by 6 91 minus 10/3. ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்துக்கிறேன் 6. ஸோ minus 490 அப்படியே இருக்கும். ப்ளஸ் 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 54 மைனஸ் இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20. ஸோ இப்போ மைனஸ் ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணிட்டால் minus 510 ப்ளஸ் 546 divided by 6 36 divided by 6 is equal to 6. 6 வந்து 0ஓட பெரிய நம்பர். ஓகே, நமக்கு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 70,0. ஸோ இப்போ ஒய்யோட வேல்யூ 0ஓட அதிகமாக இருக்குது. அப்போ 0 கிராஸ் பண்ணி போயிருக்கும். அப்போ 6 லைனை கிராஸ் பண்ணி போயிருக்கோம். ஸோ மேட்ச் வந்து வின் ஆகிட்டு இருக்கும். ஸோ சிஎஸ்கே won the match. ஓகே, தேங்க்யூ.